எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். ஐ திங்க் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே பூனே கார் ஆக்சிடென்ட் கேஸை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த தம்ப்நெயிலே செட் பண்ணோம், வீடியோவோட தம்ப்நெயிலே செட் பண்ணோம். இந்த வழக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. நாங்களும் நம்மளோட சேனல்ல 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த வழக்கு சம்பந்தமான வீடியோவை போஸ்ட் பண்ணோம். அந்த வீடியோலயே இந்த வழக்கு தொடர்பான நிறைய டீடைல்ஸ் கவர் பண்ணியிருந்தோம். மற்ற யூடியூப் சேனல்ஸ்ல எல்லாம் கவர் பண்ணாத இன்டெப்த் டீடைல்ஸ் கவர் பண்ணியிருந்தோம். பட் ஆனாலும் நாளாக இந்த கேஸ்ல தொடர்ந்து அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. அண்ட் நம்ம சேனல் மெம்பர்ஸும் தொடர்ந்து இந்த கேஸோட அப்டேட்டை பத்தி எங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கமெண்ட்ஸ் மூலமாவும் இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் மூலமாவும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சோ அதனால தான் இந்த வீடியோ. ஏற்கனவே பழைய வீடியோலயே அந்த ஃபேமிலியில எவ்வளவு குளறுபடி இருக்குன்னு பார்த்தோம். அந்த பையனுடைய தாத்தாவும் அப்பாவும் இந்த வழக்குல என்னென்னலாம் செஞ்சாங்க, அந்த பையனை காப்பாத்துறதுக்கு எப்படியெல்லாம் சட்டத்தை வளைச்சாங்க, அண்ட் அந்த 17 வயசு பையன் எப்படி ஒரு எக்ஸ்-எம்பி எம்எல்ஏ பையனுக்கே த்ரெட்டா இருந்தான், அவங்க தாத்தாவுடைய கிரிமினல் வரலாறு என்ன, இது எல்லாத்தையும் போன வீடியோலயே பார்த்துட்டோம். இப்ப அந்த லிஸ்ட்ல புதுசா பையனோட அம்மாவும் சேர்ந்திருக்காங்க. அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க போலீஸ். இப்ப இருக்க இன்டர்நெட் உலகத்துல டேட்டா சயின்ஸ் எந்த அளவுக்கு பூம் ஆயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்றத நம்பலனா டேட்டா சயின்டிஸ்டோட salary இந்தியால எவ்வளவுன்னு நீங்களே தேடி பாருங்க. ஆவரேஜ் salary 14.5 லட்சம்னு வரும். மேக்ஸிமம் 28 லட்சம் வரைக்கும் தராங்கன்னு வரும். சோ இந்த டேட்டா சயின்ஸ்ல முக்கியமான டெக்னாலஜியான ஆர் ப்ரோக்ராமிங் கோர்ஸை அறிவுடைமையில தமிழ்லயே லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த கோர்ஸை உங்களுக்கு எடுக்க போறது யாருன்னா ஒரு ரெப்யூட்டட் காலேஜ்ல வேலை செஞ்சுட்டு இருக்க ப்ரொஃபசர். அவங்களோட பேரு திவ்ய பாரதி. அண்ட் இந்த கோர்ஸை நீங்க வெளியே படிக்கணும்னா ட்ரைனிங் சென்டருக்கே போய் படிக்கணும்னா 50-60 ஆகும். ஆன்லைன்ல படிக்கணும்னா கூட 20-25 மினிமம் ஆகும். ஆனா அறிவுடைமையில இந்த கோர்ஸை வெறும் 12,000க்கே லான்ச் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, நம்மளோட ஃபேமிலி மெம்பருக்கு லான்ச்சிங் ஆஃபரும் இருக்கு. R83 அப்படின்ற கூப்பன் கோட பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல 83% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வெறும் 2040 ரூபாயிலேயே உங்களால இந்த கோர்ஸை படிக்க முடியும். ஆனா இந்த கூப்பன் கோட் அடுத்த 3 நாள் மட்டும் தாங்க ஒர்க் ஆகும். அதற்கு பிறகு இந்த கூப்பன் கோட் எக்ஸ்பயர் ஆயிடும். ஒன்ஸ் இந்த கூப்பன் கோட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா கோர்ஸ் அதனுடைய நார்மல் ரேட்டுக்கே வந்துடும். அதற்கு பிறகு நீங்க 12,000 ரூபாய் கொடுத்து இந்த கோர்ஸ் வாங்குற மாதிரி ஆயிடும். அதனால ஆஃபர் இருக்கும் போதே இந்த கோர்ஸை வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்ல கோர்ஸ். இந்த கோர்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருக்கு. லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதை விட சீப்பா வேற எங்கேயுமே கிடைக்காது. சோ ஆஃபர் இருக்கும் போதே கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கடைசி வீடியோல எது வரைக்கும் பார்த்தோம்னா அந்த பையனுடைய பெயில நீதிமன்றம் கேன்சல் பண்ணிடும். அந்த பையனுடைய அப்பாவையும் அந்த பையனுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்த பப் எம்ப்ளாயிஸையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை தவிர இந்த வீடியோட முடிவுல என்ன சொல்லியிருப்போம்னா, என்னதான் பையனோட அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அந்த டிரைவரே வந்து போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் தான் சார் வண்டியை ஓட்டினேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த பையனும் அதை தான் போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பான். அந்த கார்ல அந்த பையனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி உட்காந்து வந்துட்டு இருப்பாங்க. அவங்களும் போலீஸ் கிட்ட அதை தான் சொல்லியிருப்பாங்க. இதோட தான் அந்த வீடியோ முடியும். இதற்கு பிறகு என்ன நடந்திருக்குன்னா, அந்த பையனோட தாத்தாக்கு அண்டர்வேர்ல்டு கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு போலீஸ்க்கு தெரிஞ்ச உடனே அந்த பையனோட தாத்தாவை போலீஸ் விசாரிக்கிறாங்க, டிரைவரை தனியா விசாரிக்கிறாங்க. அப்பதான் போலீஸ்க்கே தெரிய வருது அந்த 17 வயது பையனுடைய தாத்தா டிரைவரை கடத்தி இருக்காரு, ஒரு தனிமையான இடத்துல அடைச்சு வச்சிருக்காரு. அதற்கு பிறகு அவரை மிரட்டி நான் தான் இந்த காரை ஓட்டினேன், அந்த பையன் இந்த காரை ஓட்டல அப்படின்னு டிரைவரே போலீஸ் கிட்ட போய் சொல்ல வச்சிருக்காரு, கம்பல் பண்ணியிருக்காரு. இதற்காக ஒரு வழக்கு இந்த பையனோட தாத்தா மேல மறுபடியும் பதிவாயிருக்கு. ஆக்சுவலா இந்த வழக்குல இந்த பையனை விட அவங்க அப்பாவை விட மிக முக்கியமான ஆள் இந்த பையனுடைய தாத்தான் தான் சொல்றாங்க. ஏன்னா ஆக்சுவலா இந்த குடும்பம் 1960களில் பட்டால் என்ற பகுதியில இருந்து பூனேக்கு இடம்பெயர்ந்திருக்காங்க. அப்ப இந்த பையனோட தாத்தா இருக்காருல்ல, அவரும் அவரோட சகோதரர்களும் சேர்ந்து காயலாங்கடை வச்சு நடத்திட்டு வந்திருக்காங்க. அதற்கு பிறகு 1980களில் தான் இந்த குடும்பம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆரம்பிக்குது. அதற்கு பிறகு இந்த குடும்பம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையுது. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகள் இந்த குடும்பத்துக்கிட்ட சேருது. அண்ணன் தம்பிங்க மொத்தம் 4 பேர் போல. குடும்பம் பயங்கர டாப் லெவல்ல போன பிறகு இவங்க 4 பேருமே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் இந்த பையனோட தாத்தா சோட்டா ராஜனோட ஆட்களோட சேர்ந்து, சோட்டா ராஜன்ற ஒரு பெரிய ரவுடியோட ஆட்களோட சேர்ந்து சில பேரை கொலை பண்ண முயற்சி பண்றாரு. அது ஒரு தனி வழக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் சில நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பையனோட அப்பா அந்த பையன் வண்டியை ஓட்டுறதுக்கு பர்மிஷன் தரலையா, அவங்க தாத்தா தான் தந்ததா சொல்லுது. அண்ட் அந்த வீட்டுல அந்த பையனோட தாத்தா தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பாராம். அவர் கண்ட்ரோல்ல தான் அந்த வீடு இன்னமும் இருக்கான். இன்ஃபேக்ட் இப்போ ஹோம்ல இருக்காங்க அந்த பையன். அந்த பையன் தான் இந்த தாத்தாவோட சொத்துகளுக்கு ஒரே வாரிசா, இருக்க கடைசி வாரிசா. அதனாலதான் அவ்வளவு செல்லம் போல, அவ்வளவு ஆட்டம் போல. சரி, இந்த வழக்குல ஏன் இந்த பையனுடைய அம்மாவை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, இந்த பையன் ஆக்சிடென்ட் பண்ணது நடு ராத்திரியில. இமீடியட்டா அங்க இருக்க மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அவனை காரை விட்டு வெளியே
வெளியே கூட்டு வந்து அடிச்சு உதைச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தரன்னு இழுத்துட்டு போறாங்க. யோசிச்சு பாருங்க, குடிச்சிட்டு அந்த பையன் 2 பேரை கொன்ட்டான், 2 உசுறு போச்சு. இப்ப போலீஸ் இமீடியட்டா என்ன பண்ணோம், அவன் குடிச்சிருக்கானா இல்லையான்றதுக்கான எவிடன்ஸை இமீடியட்டா அன்னைக்கு நடுராத்திரியே கலெக்ட் பண்ணோம்ல. அந்த பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்ப கொண்டு வரப்பட்டானோ அப்பவே கலெக்ட் பண்ணோம்ல. ஆனா அப்பா அவங்க கலெக்ட் பண்ணல. அதற்கு பதிலா அவன் ரத்தத்துல இருக்க ஆல்கஹால் டைல்யூட் ஆகுற மாதிரி பர்கர் கோக் எல்லாம் வாங்கி தந்ததா சொல்றாங்க. இதற்கு பிறகு பொறுமையா அடுத்த நாள் காலையில 11 மணிக்கு தான் இந்த பையனுடைய உடல்ல இருந்து பிளட் சாம்பிளே எடுக்கப்படுது. அண்ட் போலீஸ் எஃப்ஐஆர் ரிப்போர்ட்ல என்ன எழுதிட்டாங்கன்னா, அந்த பையன் குடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க. பிளட் சாம்பிளையும் காலையில 11 மணிக்கு எடுத்திருக்காங்க. ஆனா பையன் அன்னைக்கு இரவு பப்ல குடிச்சால. அந்த பப்ல இருக்க சிசிடிவி கேமராஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அன்னைக்கு நைட் அன்னைக்கு இரவு கார் ஓட்டுறதுக்கு முன்னாடி பையன் சரக்கு அடிச்சிருக்கான்றத சொல்லுது. இப்ப அந்த பிளட் சாம்பிள் அந்த பையனுடைய உடல்ல இருந்து எடுத்தாங்கல்ல, அதுலயும் ஏமாத்து வேலை பண்ணிருக்காங்க. அந்த பிளட் சாம்பிள் எங்க போகுதுன்னா, பூனேல இருக்க சசான் என்ற மிகப்பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஃபாரன்சிக் மெடிசனோட சீஃப், இது கம்பவுண்டரோ வார்ட் பாயோ இல்லங்க, ஃபாரன்சிக் மெடிசன் டிபார்ட்மெண்டோட ஹெட் என்ன பண்றாருன்னா, இன்னொரு டாக்டரோட சேர்ந்து இந்த பையனுடைய பிளட் சாம்பிள் எடுத்து தூக்கி போட்டுறாரு. அந்த பிளட் சாம்பிளுக்கு பதிலா அந்த பையனுடைய அம்மாவோட பிளட் சாம்பிள் எடுத்து வாங்கி வச்சிருக்காரு. இப்ப அந்த பையனை காப்பாத்துறதுக்காக அவங்க அம்மா தன்னோட ரத்தத்தை கொடுத்து எவிடன்ஸ் அழிச்சாங்கல்ல, அதன் பேர்ல அந்த பையனுடைய அம்மாவும் இப்ப அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஹெட்டோட பேரு அஜய் தாவ்டே அண்ட் அவருக்கு ஹெல்ப் பண்ண டாக்டரோட பேரு ஸ்ரீஹரி ஹல்னோர். இப்ப அந்த 2 டாக்டர்ஸையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க போலீஸ். இந்த பையனுக்கு உதவுன போலீஸையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், இந்த பையனை காப்பாத்துறதுக்கு காவல்துறை உதவி செஞ்சிருக்கு, மருத்துவத்துறை உதவி செஞ்சிருக்கு. இது எல்லாமே அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல இருக்க துறை. அப்ப அரசாங்கத்துல இருக்க டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்க எவ்வளவு கரப்டா இருக்குன்னு நான் சொல்லுங்க. இதெல்லாம் என்னோட வார்த்தைகள் இல்லங்க. ஒரு எக்ஸ் ஐஏஎஸ் அதிகாரி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு இந்த கேஸை பத்தி எழுதி லெட்டரை போடுறாரு. அந்த லெட்டர்ல அவர் என்ன சொல்றாருன்னா, கமிஷனர் இந்த கேஸ் ட்ரெண்ட் ஆன பிறகு மீடியா முன்னாடி வந்து இந்த கேஸ்ல எந்த பொலிட்டிக்கல் பிரஷரும் நடக்கல, அந்த பையனுடைய பிளட் சாம்பிள் 11 மணிக்கு எடுத்தது வெறும் ப்ரொசீஜரல் லேப்ஸ் மட்டும்தான், கொஞ்சம் தாமதமா எடுத்துட்டோம், அவ்வளவுதான். மத்தபடி இந்த வழக்குல பொலிட்டிக்கல் பிரஷர்லாம் எதுவுமே கிடையாது, காவல்துறை அவங்களோட வேலையை ஒழுங்கா தான் செஞ்சுட்டு இருக்குன்னு சொன்னாரு. ஆனா அன்னைக்கு இரவு ஆக்சிடென்ட் நடந்த இரவு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2 பொலிட்டீஷியன்ஸ் வந்திருக்காங்க. அந்த பையனுடைய பிளட் சாம்பிள் மாற்றப்பட்டிருக்கு. அப்ப இந்த சிஸ்டம் எவ்வளவு கரப்டா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உண்மையை சொல்லணும்னா மேல் அதிகாரிகள் தான், சீனியர் ஆபீசர்ஸ் தான் இந்த தவறுக்கான பொறுப்புகளை ஏத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கும் போது தான், இந்த தவறுக்கான தண்டனைகள் கிடைக்கும் போது தான் அவனுக்கு கீழே இருக்க அதிகாரி ஒழுங்கா நடந்துப்பான். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், மேல்நிலையில இருக்க அதிகாரியே கரப்டா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், கீழே இருக்க அதிகாரிக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனா மாறிடும். நீங்க சீனியர் அபிஷியல்ஸை ரெஸ்பான்சிபிளான பர்சன்ஸா மாத்திர வரைக்கும் இந்த அரசாங்கத்துடைய டிபார்ட்மெண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகாதுன்னு சொல்றாரு. அண்ட் இவரோட லெட்டர்லயே மென்ஷன் பண்ணப்படாத ஒரு துறை இருக்கு, அது என்னன்னா நீதித்துறை. அந்த பையன் சரக்கு அடிக்கலான்னு எஃப்ஐஆர் போட்டதுக்காக, அந்த பையனுடைய பிளட் சாம்பிளை லேட்டா எடுத்ததற்காக அந்த ஸ்டேஷன்ல உள்ள போலீஸை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த பையனுடைய பிளட் சாம்பிளை மாத்தினதுக்காக மருத்துவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த பையனுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்ததுக்காக பப்போட எம்ப்ளாயிஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த பையனுடைய அப்பா அம்மா தாத்தான்னு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த கேஸ் எப்படி ட்ரெண்ட் ஆச்சுன்னு ஞாபகம் இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை லீவ் நாள்ல ஒரு பையனுக்கு அவசரமா பெயில் கொடுத்திருக்காங்க. அதை ஏன் சார் கொடுத்தீங்கன்னு கேட்டா வாயை உடைச்சிருவாங்க போல. அதனால நாங்களும் கேட்க போறது இல்ல. நன்றி, வணக்கம்.